எல்லா பாராட்டுரைகளுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதுதான் ஷியாம் அவர்கள் கோடிட்டு காமிக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் வாக்கு வங்கி அதிமுகவிடம் இருந்தெல்லாம் அப்படிலாம் எடுத்துட முடியுமா என்ன? மோடி அவர்கள் தொடர்ந்து முயற்சித்தாலும் பாஜகவுக்கு பலன் தருமா, விஜய்க்கு அது பலன் தருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது ஷியாம் அண்ணன் சொன்னது உண்மைதான். ஆர்எஸ்எஸை பற்றி எம்ஜிஆர் கடுமையாக பேசுனது, டெல்லியில் நடந்தது, பொன்னுட்டு ராமச்சந்திரன் இருக்கும்போது என்ன நடந்தது யாதுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு முன்னாடியே மண்டைக்காடு அமைதி கூட்டத்துக்கு வரும்போது ஐயா தாளிங்க நாடார் எம்ஜிஆர்கிட்ட கடலில் போய் குளிக்காண்டான்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட், நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், என்னங்க நீங்கள் இதுக்காக நாங்கள் இந்த மாவட்டத்தோடு வந்தோம், உங்கள் போலீஸை போக சொல்லுங்கள், இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிரா பார்த்துக்கலான்னு எம்ஜிஆர்கிட்ட நேரடியாக சவால் விட்டார். ஐயாவோட அந்த சவாலோட நியாயத்தை உணர்ந்த மக்கள் திலகம் என்ற மகத்தான மாமனிதர் ஒரு முன்னாள் எம்பி என்னிடம் நேருக்கு நேர் சவால் விட்டார்னு சட்டசபையில் அது பதிவு பண்ணி வச்சிருக்கிறாருன்னா இந்துக்களின் நியாயத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் உணர்ந்தாருங்கிறது தான் அது என்னோட பார்வையாப்படுது. அதனால பாஜகவோடையும் அந்த வாக்கு வங்கி போகலாம். அடுத்தபடியா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஷியாம் சொன்ன மாதிரி முரணெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல கான்ட்ரவர்ஷியலான நெல்லை இடைத்தேர்தலில் ஆரம் வீரப்பன் வாக்கு வேட்புமனு தாக்கல் செய்ததும் அண்ணனுக்கு தெரியும். நேரடியாக நாகர்கோவிலில் ராமவர்மபுரம் ஐயா இந்து முன்னணி தலைவர் ஐயா தாளிங்க நாடார் வீட்டில் ஆதரவு கேட்டாங்க. முத ஒரு திராவிட இயக்க தலைவர் ஒரு இந்துத்துவா தலைவர்கிட்ட ஆதரவு கேட்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட அன்னைக்கு பிரதிநிதியா நம்பர் 2 இருந்த ஆரம் வீரப்பன் தான். அது மட்டுமல்ல பல விஷயங்கள்ல நீங்க இப்ப சொல்றீங்க, அடுக்குறீங்க, அதுக்கு மாறுபட்ட கருத்தும் கூட இருக்கும். ஷியாமண்ணன் கருத்தை ஆர்எஸ்எஸ் பற்றி ஷியாமண்ணன் சொன்ன கருத்து, எம்ஜிஆர் சொன்ன கருத்து உண்மைங்கிறத ஷியாமண்ணன் அக்செப்ட் பண்ணிட்டு தானே இந்த சைடை நான் சொல்றேன். அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப என் கேள்வி இப்ப மோடி அவர்கள் புகழ்றதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கு? மோடி இன்னைக்கு ஏழைகளின் நலன், பெண்கள், இளைஞர்கள், நல்ல நிர்வாகம், அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு தன்மையில போறாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏழைகளின் நலன்ல தான் மதியம் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழைகளுக்கு மதியம் அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் சேவ் ஆகுது. மதியம் தங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க வேலைகள், தோட்ட வேலைகள், அந்த மற்ற தென் மாவட்டங்களில் காடுகள் இங்கே போய் வேலை செய்யறதுக்கு அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் சேவ் பண்ணப்படுது. இந்த குழந்தைக்குள்ள இதை மக்கள் தினம் ஏழைகள் இதுக்கு பார்த்துட்டாரு. சைக்கிளில் டபுள்ஸ் போகக்கூடாதுன்னாரு. அதே மாதிரி இடஒதுக்கீடு கூட ஏழைகளுக்கு முன்னுரிமைன்னு தான் ஒரு இடத்துல கொண்டு வந்தாரு. ஏழை மக்கள் நலன்ல அக்கறை கொண்டவர் மக்கள் திலம் எம்ஜிஆர்ங்கிறது இந்தியாவுக்கே தெரியும், மோடிக்கும் தெரியும். அதனாலதான் புகழ்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா அது நியாயமான சரியான ஒரு புகழ் தான். அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் இல்ல, ஏழை எளிய மக்கள் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுமே நிறைய ஏழை குழந்தைகளுக்காக, மாணவர்களுக்காக எல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து எம்ஜிஆரை மையப்படுத்தியே பேசுறதுக்கு பின்னாடி என்ன கணக்கு? அந்த வாக்கு வங்கி கணக்கு என்னன்னா, எம்ஜிஆரும் ஒரு ஏழையா இருந்து வந்தவர்னால ஏழையின் துயரம் தெரியும்னு சொன்னாலும் அது கூட அப்படி ஐடென்டிஃபை பண்ணி வர்றார். ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த இது இல்லை. ஒரு வசதியான ஒரு நடிகையின் மகளுங்கன்னு சொல்லும்போது அந்த இமேஜ் கிடைக்கல. பட் மீண்டும் நான் சொல்றேன், டெட் லீடர் கனாட் லீட் ஏ பார்ட்டி. அதிமுக எடப்பாடி தான் லீட் பண்ணி ஆகணும். எம்ஜிஆர் நீங்க இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா காட்சிகளை பார்க்கிறப்ப அது விஜயா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், எல்லாருக்கும் எம்ஜிஆர்ன்ற ஒரு வாக்கு வங்கி இங்க இருக்கு. அதை எப்படியாவது அடையணுன்ற நோக்கம் இல்லையா? எல்லாருக்குங்கிறதுல நான் கொஞ்சம் வேறுபடுறேன். கமலஹாசன் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது அன்னைக்கு 1.1% வாக்குல இருந்த சீமான் எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாரு, சாராய அவர்களை கல்வி தந்தை ஆக்கினாரு, எம்ஜிஆர் ஆட்சின்னு கமலஹாசன் சொல்றதை எதிர்த்து நான் நிற்கிறேன்னு சொன்னார். அது சீமானுக்கு கருத்தை நான் ஏத்துக்க வரல. அந்த கருத்தை சீமான் சொன்னாருங்கிறது உண்மை. எம்ஜிஆர் பக்தர்கள் தம்பி அக்னிஸ்வரன் இருக்காப்புல, எம்ஜிஆரோட தீவிர பக்தர் கேசி பழனிசாமி இருக்கிறாங்க. பட் இது நடந்த ஒரு உண்மைதாங்கிறதையும் நம்ம மறக்காண்டாம். மேலும் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க எம்ஜிஆர் பிலிம் சிட்டி வைக்கல, ஜே பிலிம் சிட்டின்னு தான் வச்சாங்க. அதுதான் எம்ஜிஆர் மீண்டும் தூக்கி விட்டது. கலைஞரே மீண்டும் பிறகு எம்ஜிஆர் நீங்க சொல்றது இப்ப நீங்க ஒன்று சொல்றீங்க, சீமானவர்கள் வெளிப்படையாகவே எதிர்த்து பேசி வாக்கு வங்கியை உயர்த்தினார்லாம் சொல்றீங்க. கேள்வி என்னன்னா, இப்ப விஜய் அவர்களோ மோடி அவர்களோ தொடர்ந்து பாராட்டி பேசுவதனோட அர்த்தம் என்ன? நஷ்டம் இல்ல, எம்ஜிஆர் சொல்றதுல எந்த நஷ்டமும் இல்ல. சும்மா பேசி வைப்போன்ற லாபம் கிடைச்சா நல்லதுதான். எம்ஜிஆர் செய்த துரைசாமி அவரும் ஒரு எம்ஜிஆர் தொண்டர் தான் இவர மாதிரி. அவரோட வேண்டுகோள் படி சென்னை சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சிருக்காருன்னா எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய நினைவு சின்னம், பெரிய புகழஞ்சலி. அது வச்சார் மோடிங்கிறது கிடைக்கும் போது மோடிக்கு அதுல ஒண்ணு நஷ்டம் இல்ல. ஒரு குட்வில் கிடைக்கலாம், கிடைக்கலனாலும் அதுல ஒண்ணு நெகட்டிவ் இல்ல. பெரிய அரசியல் ராஜதந்திர கணக்கு ஒண்ணு இல்லன்றீங்களா? ஒரு நல்ல எதிர்ப்போட்டு இல்லாத ஒரு கலைஞர் மாதிரி எதிர்ப்போட்டு கிடையாது. இப்ப ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டு இல்ல. இது நிறைய பேருக்கு புரியல. எம்ஜிஆருக்கு எப்படி எதிர்ப்போட்டு இல்லையோ அதே மாதிரி மு க ஸ்டாலினுக்கு இப்ப எதிர்ப்போட்டு இல்ல. இதுவும் ஒரு உண்மை நிலைமை கரண்ட் பொசிஷன்ல. சோ ஒரு எதிர்ப்போட்டு இல்லாத
உள்ளவர், எல்லா மக்களாலும் நேசிக்கப்பட்டவர். யாருக்கு எதிராட்டும் இல்ல, இப்போ நீங்க சொல்றீங்க எதிர்ப்பு ஓட்டே இல்ல அப்படின்னு. அப்படி ஒரு எந்த ஜாதிக்கு எதிராட்டும் செயல்பட்டவர். அப்படி ஒரு தலைவரை இன்னொரு கட்சியிலிருந்து நீங்க பாராட்டி பேசுறீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து யாருக்கு போய் விழுவும்? எந்த அக்கவுண்ட்ல போய் விழுவும்? ஏடிஎம்கே அக்கவுண்ட்ல தானே இல்ல விழுவும். ஏடிஎம்கே தன்மையெல்லாம் மாறி போச்சு. எம்ஜிஆர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான இருந்தார். ஜெயலலிதாவே அப்படி இருக்கல. தெருக்கல்ல ஜாதி பேர் வைக்க கூடாதுன்னாப்ல. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மை சமுதாயமான முத்திரையர் சமுதாயத்தின் உணர்வை மதித்து அவர் மாவட்டத்துக்கு தலைவர் பேர் வச்சதால வைக்கல. ஜெயலலிதா எம்ஜிஆர் கொள்கையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு வந்ததுமே மாவட்டத்துக்கே ஜாதி பேர் வச்சாங்க. சோ எம்ஜிஆர் வேற, ஜெயலலிதா வேற. அந்த எம்ஜிஆருக்கு தலைமை அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான தலைமை, ஜெயலலிதாவுக்கு தலைமை பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ். அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு பெரிய ஒரு வினையா இருக்குது. நீங்க அண்ணாமலை 2 ஜாதி கட்சின்னு அடிக்கிறாரு. நீங்க சொல்றது திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க ஒரு நுணுக்கமான இடம் சொல்றீங்க. எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசுவதனால அந்த கிரெடிட் ஏடிஎம்கேக்கு போக போறது இல்ல, அதனால துணிஞ்சு பேசுறாங்க, பாராட்டுறாங்கன்னு சொல்றாங்க. பேசுறவங்களுக்கு நஷ்டம் இல்ல, கெயின் கிடைச்சா லாபம். எம்ஜிஆர் வந்து யாரோட எதிர்ப்பும் இல்லாத ஒரு எளிய மக்களின் தலைவர். ஓகே.